இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிருக்கோம். 4 பவர் 1/4 இன்ட்டு 64 பவர் 0.25. இந்த இடத்துல எப்படி இருக்குது? இந்த 4 அப்படியே எடுத்து எழுதுங்க. பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 4 எடுத்து எழுதியிருக்கோம். 1/4 எப்படி எழுதலாம்? 0.25ன்னு எழுதலாம் பவர். இப்போ 64 எப்படி எழுதலாம்? பேஸ் ஒன்றா ஆகணுங்கிறதுனால 4 கியூப் தான் 64 பவர் 0.25 ஈக்குவல் டு இந்த இடத்துல எப்படி இருக்குது? ஏ பவர் எம் பவர் என்ன இருக்குது? ஏ பவர் எம் பவர் என்ன இருக்குது? அது எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம்ன்னு எழுதலாம். இது 4 பவர் 0.25 இன்ட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். 4 பவர் 3 இன்ட்டு 0.25 4 பவர் 0.25 இன்ட்டு 4 பவர் இது ரெண்டையும் மல்டிபிள் 0.75. இது ரெண்டையும் பார்த்தா எப்படி இருக்குது? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன எப்படி எழுதணும்? ஏ பவர் எம் ப்ளஸ் என் எழுதியிருக்கோம். ஏங்கிறது இந்த இடத்துல 4, எம்ங்கிறது 0.25 ப்ளஸ் என்னங்கிறது 0.75. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 4 பவர் 1 வரும். ஆன்சர் 4. அடுத்த சம் போடும். அடுத்த சம் எடுத்து எழுதிட்டோம். 31 பவர் 0.85 இன்ட்டு 31 பவர் 0.15 கொடுத்துறாங்க. பேஸ் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இப்போ டைரெக்டாக நம்ம ஆன்சர் போட போகிறோம். இது பார்த்தா எப்படி இருக்குது? ஏ பவர் எம். இது எப்படி இருக்குது? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். இது எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு எழுதலாம். ஏங்கிறது 31, எம்ங்கிறது 0.85, என்னங்கிறது 0.15. ரெண்டையும் ஆட் பண்ணால் 31 பவர் 1. இப்போ ஆன்சர் வந்து 31. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.